Peppers Entertainment Television. Turn on the heat. பெப்பர்ஸ் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இது உங்கள் அபிமான இசை நிகழ்ச்சிப்பா. இந்த நிகழ்ச்சியில நம்ம பல இசைக்கலைஞர்களை சந்திச்சிருக்கோம். அவங்களுடைய இசை அனுபவங்கள் எல்லாத்த பத்தியும் தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நாம சந்திக்க போறது ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் பர்சனாலிட்டி, a very senior and a popular மிருதங்கம் பிளேயர், திரு வி ராஜசேகர் அவர்கள். ரொம்ப அருமையா இருந்தது சார், தேங்க்யூ. அண்ட் உங்களுடைய ஆரம்ப காலங்களை பத்தி சொல்லுங்க. இசையில ஆர்வம் ஏற்பட காரணம் என்ன? ஆக்சுவலி நானும் என்னுடைய பிரதர் வி சுரேஷ் கடத்தில் பெரிய இப்போ இன்டர்நேஷ்னல் ஆர்டிஸ்ட் அவர். நாங்கள் ரெண்டு பேருமே சின்ன வயசுலேருந்து ஆக்சுவலி அவனுக்கு தான் ரொம்ப ஈடுபாடு. அவன் வந்து ஒரு 6-7 வயசு இருக்கும், எனக்கு 9 வயசு. நாங்கள் ரெண்டு பேரும் வந்து என்னை விட அவன் வந்து எங்கே பார்த்தாலும் இதில் தட்டின்னு இருப்பேன். எதாக இருந்தாலும் அதை பார்த்துட்டு எங்கள் தாத்தா என்ன பண்ணார், அவனை பக்கத்தில் தான் விநாயகராம் சார், இப்போ விக்கு விநாயகராம் பத்மஸ்ரீ அவருடைய அப்பா டிஆர் அரிகா சர்மான் ஒரு ஸ்கூல் நடத்திட்டு இருந்தார், ஜெயகணேஷ் தாளவாத்திய வித்யாலயான்னு. ஸோ அதில் வந்து இந்த எப்படியாவது இவர் வந்து அவர்கிட்ட போய் பேசிட்டு இந்த குழந்தைய சேர்க்கணும், இவனுக்கு எவ்வளோ ஆர்வம் இருக்குன்னு என் தம்பியை முதல்ல சேர்க்கறதுக்காக போய் கேட்டார். அதுக்குன்னா நீ தாராளமாக அந்த ஐஷன் வா அப்படின்னு சொல்லிட்டார் தாத்தாட்ட. சரி, அவனை எப்படி ஐஷம் போறது, யாராவது கொடுக்கணும். நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல் தான் படிச்சுட்டோம். ரொம்ப கஷ்டமான குடும்பம் தான், இந்த மண்டல் ஸ்கூல்ல தான் படிச்சுட்டு இருந்தோம். ஸோ நாங்கள் ஸ்கூல் கொண்டு போய் நான் தான் அவனை ஐஷம் போறது, நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்னா போயிட்டு ஒன்னா வருவோம், இப்படி தான் இருந்தது. ஸோ அவனை நீ கிளாஸுக்கு நீயே கொண்டு போய் விடு அப்படின்னு. சரி, அப்படியே எவ்ரிடே டெய்லியே இருக்கும். ஆல்மோஸ்ட் சாயங்காலம்னா ஐஷன் போனோம். சம்டைம்ஸ் காத்தாலையும் ஸ்கூல் போகிறது முன்னாடி கூப்பிடுவார், அப்பயும் வந்து போய் வாசிக்கணும். நான் கொண்டு போய் விட்டுவிட்டேன். அவனை கொஞ்சம் கொஞ்சமாக அவன் கற்றுட்டு இருந்தான், நான் பார்த்துட்டு தான் இருப்பேன். ஒரு நாளைக்கு பக்கத்தில் வந்தார், ஏண்டா இப்படி வெட்டியாக வந்து உட்காந்துட்டு அவன் வாசிக்கிறத பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கே, நீ ஏன் அதை வாசிக்கக்கூடாது, நீ ஏன் கற்றுக்கூடாது அப்படின்னார். நறுக்குன்னு ஒரு குட்டு வச்சார், சும்மா உட்காந்து பார்க்கக்கூடாது, இன்னைக்கு ஆரம்பி அப்படின்னு. அந்த குட்டு என்னமோ தெரியல, அது மோதிர குட்டு மாதிரி எனக்கு அது ஒரு இதை கொடுத்தது அன்னைக்கு, ஒரு எனர்ஜி. அன்னிலேருந்து அவருடைய ஆசீர்வாதத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட கூட சேர்ந்து கற்றுண்டு ரெண்டு பேரும் ஒன்றா வாசிக்க ஆரம்பித்தோம். இதில் விசேஷம் என்னன்னா, விநாயகராம் சாரும் வந்து அப்பப்போ சொல்லிக் கொடுப்பார், அவர் பிரதர் சுபாஷ் சார் அவரும் நிறைய சொல்லிக் கொடுப்பார். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி வந்தோம் நாங்கள் ரெண்டு பேருமே. முதல்ல நான் கடம் வாசிச்சுட்டு இருந்தேன், அவன் மிருதங்க வாசித்தான். அப்போ எப்படின்னா இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் ஒன்று ஆயிஷம் போவார். தெர் ஆர் சோ மெனி டெமான்ஸ்ட்ரேஷன் வில் பி கண்டக்ட். அவர் வந்து நிறைய பெரிய பெரிய இடத்துல அஸ் வெல் அஸ் நிறைய அக்கேஷன்ஸ் ஃபாரினர்ஸ் வரும்பொழுதெல்லாம், அந்த காலத்தில் வந்து ஃபாரினர்ஸ் வரும்பொழுது நம்மளுடைய கல்ச்சர்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவார். நான் சொல்றதெல்லாம் ஒரு 48 to 45 சேம்பர் கான்சர்ட் இல்ல ஹோட்டல்ஸ் எல்லாம் இந்த மகாபலிபுரம் கிட்ட பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் இருக்கும். அதே மாதிரி கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ், நிறைய கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் சாருக்கு வந்து இது வரும். அப்போ நாங்கள் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுவோம். இந்த பக்கம் ஒரு 3 மிருதங்கம், இந்த பக்கம் ஒரு 3 கடம், இப்படி ஒரு 3 டோலக் இருக்கும். இப்படி வாசிக்கும் போது என்ன பண்ணார், கடத்தை விட நீ வந்து மிருதங்கம் ஒரு வாட்டி வாசி அப்படின்னா மிருதங்கத்தை வாசி காமிச்சோன்னே என்ன உடனே நீ டோல் கீழே உனக்கு நல்ல வெயிட் இருக்கு. எனக்கு அப்பயே வந்து இந்த குமுக்கி கமகம் சொல்லுவா, அதெல்லாம் நிறைய பிரயோகப்படுத்தி நான் கேள்வி காலத்துல நானும் சுரேஷ் ரெண்டு பேருமே ட்ரை பண்ணுவோம். அவனுக்கு கடத்துல கொஞ்சம் ஈடுபாடு வந்தது. அப்புறம் கொஞ்சம் சரி அவனை கடத்துல போட்டு என்ன ரெண்டு பேருமே டோல்கி தான் வாசிச்சுட்டு இருந்தோம். கொஞ்ச நாள் கழிச்சு அவனை கடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணார். ஸோ இப்படி எங்களுடைய ப்ராக்டிஸ் வந்து ஆக்சுவலி எங்களுக்கு மிருதங்க வாங்க கூட அப்பெல்லாம் காசு கிடையாது. ஏன்னா எங்கள் அப்பா வந்து ரயில்வே தொழிலாளியாக இருந்தார். அப்பெல்லாம் வந்து 15 ரூபா சம்பளம் இல்லை 25 ரூபா அந்த கேட்டகரியில் இருந்தவா. நாங்கள் 17 குடுத்தனத்தில் ஒண்டி குடுத்தனத்தில் இருந்தோம் பண்ற ட்ரிப்ளிகேன்ல. ஸோ அந்த மாதிரி இடத்துல ஒரு மிருதங்க ஒரு கட்டை தான் வாங்கி கொடுத்தாரு எங்கள் தாத்தா எங்கள் ரெண்டு பேருக்கும். இந்த மரக்கட்டையில் உட்டில் 2 பக்கம் ரவுண்டு போட்டு வாஷா கையெல்லாம் இதுவாகிடும் எங்கள் 2 பேருக்கும். ஆனாலும் விட மாட்டார், நீ உட்காந்து வாசிச்சுட்டே இருக்கணும்னு சொல்லிகிட்டே இருப்பார். ஸ்கூலுக்கு போனால் தான் கிளாஸில் போனால் தான் மிருதங்கத்தில் வாசிக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப அதாவது கஷ்டமாக இருந்தால் கூட எப்படியா சாதிக்கணுங்கிற ஒரு இது எங்கள் 2 பேர்கிட்டையும் இருந்தது. எப்போ அதே மாதிரி சாருக்கும் வந்து எங்கள் 2 பேரை ரொம்ப பிடிக்கும்.
ஏன்னா தாளம் போடுறதெல்லாம் ரொம்ப கிரிப்பாக போடுவோம் ரெண்டு பேரும், நாங்கள் ரெண்டு பேரும். ஸோ அதனால அவருக்கு என்னன்னா, அவள்லாம் பெரிய வித்வான்க, சீனியர், அதாவது சாரோட கூட இருக்கிறவெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவா. அதுக்கெல்லாம் எங்களை உட்கார வச்சு தாளம் போட தான் செய்வார். ரெண்டு பேரும் வர ஸ்கூல்லேருந்து இறங்கி வருவோம், உள்ள போன்றுவார். ஏன்னா ஸ்கூல் வழியாக தான் எங்கள் வீட்டுக்கு போனோம். ஸோ அங்கே அது இறங்கின உடனே உள்ள வந்து உட்கார், தாளம் போடு. நாங்கள் தாளம் போட ஆரம்பிச்சோன்னா அவள்லாம் ப்ராக்டிஸ் பண்ணோம். 7 மணி ஆகும். எங்கள் பாட்டி வாசலே, ஐயோ குழந்தைல ஒன்றும் சாப்பிடலையே நான் ரொம்ப காக்காது. ஒரு வாட்டி கோச்சுக்கு ஆற்றுக்கு வந்தோன்னே, சாரி வீட்டுக்கு வந்தோடனே கோவப்பட்டுட்டா. நீ எப்போ பாரு நீ ஸ்கூல்லையே உட்காந்துட்டு இருந்தா, கிளாஸ்லேயே உட்காந்துட்டு இருக்க, குழந்தை சாப்பிட்றதா இல்லையா, கேட்க மாட்டாளா அவளா அப்படி இப்படி ஏதோ ஒரு சின்ன ஒரு இதை சொல்லிட்டா. எங்கள் தாத்தாவுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. எப்படி ஒரு குருநாதர்கிட்ட இருக்கிற குழந்தைல நீ எப்படி இந்த மாதிரி பேசலாம்? பட்னி இருந்தாலும் கத்துக்கிறாவ, அவதான் தெய்வம் அவளுக்கு. அந்த இடத்துல போனா அப்படி அவ பாட்டியை கோச்சுட்டா. ஸோ அந்த அளவுக்கு எங்க தாத்தாவுக்கு ஒரு ஈடுபாடு. அவர் ஏன் அது வந்ததுங்க அதையும் சொல்றேன். அவர் ஆலத்தூர் சகோதரர்களோட சேர்ந்து கத்துண்டவர். அவருக்கு குரல் கொஞ்சம் இதுவானதுனால அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு ஓரளவுக்கு கத்துண்ட வரைக்கும் அவர் பாடிண்டு பஜனை எல்லாம் பண்ணிட்டு நிறைய விசேஷங்கள்லாம் நடத்திட்டு இருந்தார் ஊர்ல. அந்த ஒரு வாசனையா என்னமோ எங்களை எப்படியாவது கொண்டு வரணும் அப்படிங்கிற, ஏன்னா அவருக்கு 3 பெண்களா போயிடுச்சு, அவ யாருமே இதுல வரல. ஸோ பேர குழந்தைகளாவது வரட்டுமே ஆசையில தான் எங்க 2 பேரும் கொண்டு வந்தா. ஏதோ அவரோட ஆசீர்வாதத்துல இன்னைக்கு இவ்வளவு தூரம் நாங்க இந்த அளவுக்கு நாங்க வந்திருக்கோம்னா குருநாதருடைய அருள், எங்க தாத்தாவுடைய அந்த இது, எங்க அப்பாவுடைய உழைப்பு இருக்கு. ஏன்னா எங்களை கொண்டு வந்து விட்டு எல்லாம் பண்ற, இன்னும் நிறைய சொல்றேன். ஏன்னா இது பேசிக்கா நான் சொல்றது எப்படி வந்தோங்கிறது. அதுக்கப்புறம் வாழ்க்கையில சில பேருக்கு இவ்வளவுதான் கஷ்டங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அது எந்த ரூபத்துல எப்படி வேணா வரலாம். அதாவது நம்ம பிளான் பண்றது ஒண்ணா இருக்கும், தெய்வம் நமக்கு நடத்தி கொடுக்கறது ஒண்ணா இருக்கும். இது வாழ்க்கையில எங்களுக்கு ரொம்ப அனுபவப்பட்டு போயிட்டோம். எப்படி உங்களுடைய ஆரம்ப காலங்கள்ல எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த கலையை இன்னும் தொடர்ந்து நீங்க செஞ்சுட்டு இருந்தீங்கங்கிறத சொன்னீங்க சார். உங்களுடைய ஆரம்ப காலங்களை பத்தி சொன்னீங்க. அண்ட் அதுக்கப்புறமா இதை நீங்க ப்ரொஃபஷனலா எடுத்துக்கிட்டு எப்படி உங்களுடைய கரியர் மூவ் ஆச்சு அதை பத்தி நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன். அதாவது இப்ப இந்த காலத்துல நான் சொன்ன மாதிரி எவ்வளவு கஷ்டப்பட்டு முன்னுக்கு இதெல்லாம் வந்தா கூட நமக்குன்னு ஒரு டைம் வரணும். எல்லாருக்குமே அந்த நேரம்னு வந்தாதான் அந்த இதுல நீங்க ப்ரொஃபஷனலா எடுக்கிறது எல்லாமே இது பண்ணணும். ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் பெங்களூர்ல ஒரு கச்சேரிக்கு போன பொழுது அப்போ எங்களுடைய அப்பாவுடைய சித்தப்பா ஒரு சீதாராமன், அவர் என்ன சொன்னார்னா, இவன் கடம் வாசிக்கிறான், இவனால் சீக்கிரம் வர முடியும். ஏன்னா கடத்துக்கு ஜாஸ்தி ஆர்டிஸ்ட் கிடையாது. அவன் நல்லா கை நல்லா பேசுறதுனால நீங்கள் டிவி கோபாலகிருஷ்ணன் ஒரு பெரிய மிருதங்க வித்வான் இருக்கார், நான் அவருக்கு லெட்டர் தரேன், நீங்கள் அங்கே போய் சேருங்கோ, அவனுக்கு நல்லா அவர் கூட கச்சேரிக்கெல்லாம் போட்டுன்னு அவனை என்கரேஜ் பண்ணுவார் அப்படின்னு ஒரு இதை கொடுத்தார். அப்போ கூட மாஸ்டர்கிட்ட சொல்லாமல் போகக்கூடாது. ஹரிகரச மாஸ்டர்னா அப்போதான் அவனுக்கு ஸ்காலர்ஷிப்பும் கிடைச்சது என் தம்பிக்கு. ஸோ அந்த ஸ்காலர்ஷிப் கிடைச்ச உடனே அவனை திருப்பியும் அதே சந்தர்ப்பத்தில் நான் தான் அவனை கொண்டு போய் கூடவே இருக்கணும் இல்லையா. ஸோ அதனால முதல்ல சார் கொஞ்சம் வருத்தம் தான் இருந்தது. ஹரிகரச டேய் நீ எங்கே போனாலும் இங்கே தாண்டா திருப்பி வரணும், நீ போகிறத பற்றி இல்லை, உனக்காக நான் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறேன், அதனால் நான் தவறு சொல்ல, அவரும் பெரிய வித்வான் தான், நீ போய் சேர்றதுனால தப்பு இல்லை, தாராளமாக போய்க்கோ, இது பண்ணி பெருசாக வந்துக்கோன்னு ஒரு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சார். அதே மாதிரி போய் டிவிஜி சார்கிட்ட சேர்ந்த உடனே டிவிஜி சார் டெஃபினெட்லி அவரை சொல்லவே கூடாது, அந்த அளவுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் எடுத்தோன்னு ஒரு ஜஸ்ட் ஒரு இதுலேயே சுரேஷ்க்கு யேசுதாஸோட உட்கார வச்சு வாசிக்க வச்சார். ஸோ அதுலேருந்து என்னோட கேரியர் என்னன்னா, நான் அவரை அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தேன். டிவிஜி சாரோடைய அந்த ஸ்டைல் எப்படி அவர் வாசிக்கிறார், அவர் எப்படி அந்த குமிக்கி அந்த தின்ன இதெல்லாம் நாதம் எப்படி, அவரோட மிருதங்கம்னா ஸ்பெஷல். அது அந்த நாதத்தை எந்த மிருதங்கத்திலையும் நான் கேட்ட முடியாது, அப்படி ஒரு நாதம் இருக்கும். ஸோ அப்படி அவரதை கேட்டு 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 என்னுடைய ஸ்டைலும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சது வாசிப்பில், அந்த கேள்விஞானத்தோட. அதே மாதிரி அவர் வாசிக்கிற என்னெல்லாம் இன்ட்ரிகாசஸ், அந்த கோர்வைகள் அதெல்லாம் கொஞ்சம் இதுவாச்சு. அதே மாதிரி சுரேஷுடைய அந்த அக்காம்பனிமெண்ட் எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவர் டெவலப் ஆக, ஹி ஹாஸ் டெவலப்ட் இஸ் கேரியர். அவனும் நல்லா இது பண்ண ஆரம்பிச்சு பெரிய பெரிய வித்வான்களாக வாசிக்க ஆரம்பித்த உடனே ஐ யூஸ் டு ஹெல்ப் ஹிம் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ். அப்போ அது மூலிமா எல்லாருடைய வாசிப்புகளும் எனக்கு கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிது அவருக்கு. ஸோ அது மூலயமா என்னுடைய கேரியரை நல்லா டெவலப் பண்ணிட்டு இப்படியே பண்ணிட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு நான் ஒரு சாதாரண கச்சேரி பாரதி வித்யாபவனில் வாசிச்சுட்டு இருக்கேன், ரொம்ப சாதாரண கச்சேரி. அவர் திருக்கோடிக்காவல் கிருஷ்ணருடைய பேரன், அவர் ரொம்ப சாதாரணமாக தான் வாசிப்பார். அதுக்காக நம்ம இது பண்ண, நான் அந்த இடத்துல என்னை கூப்பிட்டா நம்ம வாசிக்கிறோம். எனக்கு தெரியாது, பாலச்சந்தர் சார் அங்கே உட்காருவார், அதை கேட்பார்லாம் தெரியாது. அவருக்கு ஏதோ ஓரளவுக்கு தான் தாளம் வரும், ஏதோ வாசிட்டு அந்த பாட்டு அப்படியே வாசின்னு போயிட்டேன். இதை பார்த்தோன்னே அந்த கச்சேரி முடிஞ்ச உடனே இந்த பையனை இங்கே கூப்பிடுங்க, மிருதங்க வாசிச்ச பையனை அப்படின்னு. எங்கள் தாத்தா உடனே நமஸ்காரம் பண்ணுவேன், உடனே பண்ணுவேன், இரு நீ எப்படி இந்த பாட்டுக்கு வாசிச்ச, தாளமே இல்லைன்னு. இல்லை, இந்த பாட்டை கேட்டு கேட்டு மனப்பாடம் இரு, இதுதான் வேணும், தாளம் இருக்கோ இல்லையோ அந்த பாட்டை இது பண்ணி நீ வாசிச்ச பாரு, அது ரொம்ப இதுன்னா. அன்னைக்கு அவரை பார்த்துட்டு
அடுத்த ஒரு வாரம் இருக்காது, உடனே எனக்கு ஒரு ஃபோன். எங்க இருக்கல பக்கத்து வீட்டில் வரும். வந்த உடனே நான் போவேன், எடுத்து வந்து பாலச்சந்தர் பேசுகிறேன், நீ உடனே கிளம்பி வர அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் எல்லாம் கொடுத்து இது பண்ணார். நேராக அவர் போன உடனே நீ என்னோட பெங்களூர் வர, என்னோட நீ கச்சேரி வாசிக்கணும் அப்படின்னு. எனக்கு அப்படியே ஆடி போயிடுத்து. எனக்கு என்னடா அது, இவ்வளோ பெரிய மகாவித்வான் அவர் வந்து நம்மளை கூப்பிடுறாருன்னு உடனே எனக்கு கையும் கூட எங்கள் தாத்தா வந்து சொல்கிறார், உனக்கு பெரிய ஒரு அதிர்ஷ்டண்டா, நல்லா பண்ணு அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சார். நேராக பெங்களூர் SD ஸ்ரீதர் வயலின், நான் மிருதங்கம் வாசித்தேன். அங்கே ராமாச்சார்னு ஒரு பெரிய கஞ்சிரா வித்வான், அந்த ஊர் பெங்களூரில். அவர் வந்தவன் அவர் வாசிக்கிறாரா எனக்கு தெரியாது. அவர் வந்தார், பாலச்சந்திரன் நானும் இன்னைக்கு உட்காந்துட்டு வாசிப்பேன் ராஜசேகரோட அப்படின்ட்டார். உட்காந்து அன்னைக்கு கச்சேரி ஒரு ஓஹோன்னு பரசாய சபா மூலியமா நடந்தது. இதெல்லாம் வந்து ஒரு எதுக்கு சொல்றேன்னா, ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் நமக்கு வந்து அந்த சுவாமி காட்டுற ஒரு இது. லவ்லி சார், ஒரு ப்ரொஃபஷனல் லெவல்ல நீங்க எப்படி க்ரோ பண்ணீங்க அப்படின்றத சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ எங்களுக்காக ஏதாவது ஒரு சின்ன. கண்டிப்பா. அருமையா இருந்தது சார். தேங்க்யூ சோ மச் சார். நீங்க ரொம்ப சின்ன வயசு இருக்கும் பொழுதே டீச்சிங் எல்லாம் ஆரம்பிச்சிட்டீங்க. பட் இப்போ உங்களுக்குன்னு ஒரு வண்டர்ஃபுல் ஸ்கூல் இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய கச்சேரிலாம் வாசிச்சு ஓரளவுக்கு இதுவான உடனே எனக்கு ஒன்று தோணித்து, ஏன் நம்ம ஒரு ஸ்கூல் மாதிரி ஆரம்பிச்சு நம்ம குருநாதர் பாணியிலேயே நமக்கு கீழே உள்ளவாளை நிறைய பேரை கொண்டு வந்து தயாரிச்சு அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்துடுத்து. ஸோ இந்த மீண்டும் நான் ICFல ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு வந்து ஜாபும் கிடைச்சதுனால ஸோ நான் அங்கே இருந்துகிட்டே என்னுடைய இதை பண்ணிட்டு ஒரு ஃப்ரீ ஹாண்டரே சர்வீஸாக ஏன் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு ஒரு சரியாக இது தோணித்து. அது மூலிமா குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன். இது கொஞ்சம் கொஞ்சமாக பரவி என்னாச்சுன்னா, நான் சொல்லிக் கொடுக்குற மெத்தட் ரொம்ப பிடிச்சி போய் எல்லாரும் நிறைய வர எனக்கு வந்து டைம் முதல்ல இது பண்ண முடியல. ஸோ அப்புறம் என்ன நானே வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணிவிட்டு சில கச்சேரிகள்லாம் ரொம்ப லிமிட்டடாக ஒத்துக்க ஆரம்பித்து நான் இதில் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா நமக்கு வர சந்தையில் நம்ம உருவாக்கினாதான் இந்த கலை வந்து காலத்துக்கும் நிற்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் என் மனசில் வந்தது. அதை எப்படியாவது சாதிச்சு காட்டணும்னு இது பண்ணேன். ஸோ அதனால் அம்பத்தூரில் வந்து நான் ஷிஃப்ட் ஆன போது எனக்குன்னு ஒரு சின்ன இடம் வாங்கி நான் போன பொழுது அப்போ அங்கே எனக்கு ஒரு காயத்ரி சங்கீத வித்யாலயான்னு ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு ஆரம்பித்தேன். அதில் ஹாண்டரரி சர்வீஸாக பண்ணி நான் வந்து நிறைய குழந்தைகளை தயார் பண்ணிடுறேன். ஸோ நான் அந்த போன நேரத்தில் தான் அங்கே ஒரு கந்தர்வ கான சபான்னு ஒன்று நடந்துட்டு இருந்தது, ரொம்ப வருஷமாக நடந்துட்டு இருந்தது. அங்கே அதை நடத்தி நிர்வாகப்படுத்தினவர் வந்து திடீர்னு அவருக்கு டிரான்ஸ்ஃபர் பாலக்காடுக்கு ஆகிடுறதுனால அவர் என்ன பண்ணார், நீங்களே இதை செக்ரட்டரியாக இருந்து நடத்தணும் இந்த சபாவை அப்படின்னு. எனக்கு எந்த விதமான அனுபவமும் கிடையாது, சபா நடத்திடலாம், ஏன்னா இந்த மாதிரி இவ்வளோ பெரிய பொறுப்பை என் தலையில் கட்டுறையில நான் எப்படி பண்ணுறதுன்னு. இல்லை நீங்கள் எடுத்து நடத்துங்கோ, நிறைய பேர் உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க இங்கே இருப்பான்னு. ஸோ அது மாதிரி கடவுள் புண்ணியத்தில் அதுவும் ஒரு நல்ல ஒரு அமைப்பாக அமைஞ்சு எனக்கு நான் ஒரு செக்ரட்டரியாக ஒரு சபாவுக்கு இருந்து ஒரு 12 வருஷம் அந்த சபாவை நடத்தினேன். அந்த 12 வருஷத்தில் நான் கூப்பிடாத வித்வான்களே கிடையாது, அத்தனை பேரையும் நிர்வகிச்சு அவளை கொண்டு வந்து அதே மாதிரி தியாக பிரம்மோத்சவம் நடத்துவேன், மூர்த்திகள் விழான்னு பெரிய பெரிய உற்சவமாக தான் நடத்துவேன். அந்த 3 இதுலேயுமே சந்தான கோபாலனாக இருக்கட்டும், நெய்வேலி சந்தான கோபாலன் அண்ட் TM கிருஷ்ணா எல்லாரும் வந்திருக்கா.
இதுக்குண்டியில் அது சஞ்சய் சுப்பிரமணியம் அத்தனை லீடிங் ஆர்டிஸ்ட், கதிரி கோபால்நாத் சார், விஜய், இவர் லால்குடி சேஷகோபாலன் சார், ராம், எல்லாருமே அந்த அளவுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் நடத்துறா அப்படிங்கிற போதே அவளுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம். ஸோ அந்த இதில் வந்து கந்தர்வான சபாவுக்கு ஒரு நல்ல ஒரு இதை கொண்டு வந்து எல்லாருமே பாராட்ட ஆரம்பிச்சு இன்னைக்கு நல்ல பெரிய லெவலில் அது நடந்துட்டு இருக்கு. ஏன்னா எனக்கு அதுக்கப்புறம் நான் திருப்பியும் இங்கே இருந்தாலும் நான் அந்த சங்கீத வித்யாலயால விடவே இல்லை. அங்கே உள்ள கிட்டத்தட்ட ஒரு இன்னைக்கு அம்பத்தூர்ல எடுத்து அங்கே உள்ள அத்தனை சரௌண்டிங்ல யார் வாசாலும் என்னுடைய சிஷ்யால தான் இருப்பேன். அந்த அளவுக்கு நான் தயார் பண்ணி நிறைய பேர் இப்போ ஸ்டேஜஸ்லேயே வாசிக்கிறா. ஸ்காலர்ஷிப்புக்கு அனுப்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஸ்டூடெண்ட்டை ஸ்காலர்ஷிப்பில் படிக்க வச்சு அவளை ஸ்காலர்ஷிப் அந்த அளவுக்கு என்னோட ஸ்கூல்லேருந்து பரவாயில்ல தான் ப்ரைஸ் வாங்குவேன். அந்த மாதிரி தயார் பண்ணி அனுப்புவேன். அப்படியெல்லாம் எனக்கு ஒரு இது கிடைச்சது எனக்கு. ஸோ இதை நான் டெவலப் பண்ணிட்டு ஸ்கூலையும் நிர்வகிச்சுட்டு சபாவையும் நிர்வகிச்சுட்டு அதே சமயத்தில் என்னுடைய தொழில், அதாவது நான் கச்சேரிகளையும் கவனிச்சுட்டு அதை தவிர ஆஃபீஸில் ரொம்ப நேர்மையாக இருப்பேன். டயத்துக்கு போயிட்டு அதே மாதிரி ஆஃப்டர் 5:30க்கு அப்புறம் தான் இந்த ஆக்டிவிட்டீஸ். நடுவில் எந்த ஒரு இதையும் வச்சுக்க மாட்டேன். சின்சியராக ஆஃபீஸ் போனால் அந்த ஆஃபீஸில் இதை பற்றி பேசக்கூட மாட்டேன். ஜாஸ்தி எனக்கு பேசவும் பிடிக்காது. பிகாஸ் அங்கே உள்ள தொழில் வேற, இங்கே உள்ள தொழில் வேற. ஸோ அந்த இது தர்மத்துக்கு நம்ம கட்டுப்பட்டு நடக்கணுங்கிறதெல்லாம் அதே மாதிரி நடத்தின்னு வந்துருக்கேன். இன்னி வரைக்கும் கடவுள் புண்ணியத்தில் எனக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக நடந்துட்டு இருக்கு. அடுத்த விஷயம் இதையும் மீறி ஒரு ஆர்வம் வந்தது. என்ன பண்ணேன்னா இந்த குழந்தைகளை வச்சு நிறைய டெமான்ஸ்ட்ரேஷன் எங்கள் மாஸ்டர் மாதிரியே பண்ணிட்டு இருந்தேன். நிறைய ப்ரோக்ராம்ஸ் கூப்பிடுவோம், கோவிலில் கல்யாணம் அது இதுன்னு. இப்போ இதே மாதிரி எப்போ பாரு ஒரு சங்கீதம், ஒரு பாட்டை பாடுவோம், ஒரு தனியாவர்தனம், இப்படியே போயிட்டு இருந்தது குழந்தைகள். நான் என்ன நினைச்சேன், ஏன் நமக்குன்னு ஒரு சின்ன இதை நானே பீசஸ் எல்லாம் கம்போஸ் பண்ணிக்க கூடாது. ஸோ ஐ ஸ்டார்டட் டூயிங். எனக்கு இந்த எங்க மாஸ்டர் மாதிரி எங்க விநாயகராம் சாருக்கு வந்து அவருக்கு மிஸ்ரம்னா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அதே ஒரு ஆர்வம் எனக்கு மிஸ்ரத்துல வந்து முதல்ல மிஸ்ரஸ்வர லயலாவணியான்னு ஒரு 5 பீஸை மிஸ்ரத்துல பண்ணினேன். ஸோ இந்த மிஸ்ரஸ்வர லயலாவணியாங்கிறத ஒரு ராத்திரியில இந்த 5 பீஸ் எனக்கு மைண்ட்ல வந்தது. ஐ மேட் இட். அதை பண்ணிட்டு இதை எப்படி சாகித்யமா சில இதெல்லாம் போடணும், அதெல்லாம் அது ஆசை வந்தோடனே உடனே எனக்கு ரெஃபரன்ஸ் நெய்வேலி சந்தான கோபாலன். அவர் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. நான் அவருக்கு நிறைய வாசிச்சிருக்கேன். உடனே அவர்கிட்ட ராத்திரியே மெயில் அனுப்பிச்சேன். அவரும் அதை கேட்டுட்டு ஒரு பெரிய ஆர்வம், ஐயோ எப்படி பண்ணியிருக்கார் ராஜசேகர்னு. உடனே அவர் வந்து அதுக்கு கரெக்டாக ஃபில்லிங் அப்லாம் கரெக்டாக போட்டு அனுப்பிச்சிட்டார். ஏதாச்சும் நான் இந்த மாதிரி பண்ண ஆரம்பித்த உடனே ஒரு பெரிய கல்யாண கச்சேரி வந்தது. அந்த கல்யாண கச்சேரியில் பசங்களை வச்சு வாசிக்கிறத நீங்க ஒரு டிஃப்ரெண்டா இருக்கணும் வேற அவளே சொல்லிட்டா. ரெகுலர் இல்லாம நீங்க லய சம்பந்தமா நிறைய நீங்கன்னா நான் கொஞ்சம் ரசிக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி. ஸோ நான் என்ன பண்ணேன், இது ஒரு அப்புறம் நம்ம ஏதாவது ஒரு முயற்சி செஞ்சா அதுக்கு ஒரு பலன் இருக்கு அப்படிங்கிறது அங்க எனக்கு இதுவாச்சு. உடனே அந்த குழந்தையில நல்லா ட்ரெயின் பண்ணி எனக்குன்னு சில குழந்தைகள் வந்தா அந்த குழந்தையில வச்சு கிளீனா பண்ணி அதை ரொம்ப பிராபல்யப்படுத்தினேன். கிட்டத்தட்ட அது அந்த ஆனோன்னு ஒரு 10-12 அக்கேஷன்ஸ் எனக்கு வந்து நிறைய அமைஞ்சது, பெரிய பெரிய அக்கேஷன். அதுல குழந்தையில வச்சு நிறைய இதை பண்ண உடனே இது கொஞ்சம் கொஞ்சமா ப்ராபல்யமாச்சு. தென் என்ன பண்ணேன், இவாளை வச்சு பண்றதை விட ஏன் நம்மளுடைய செட்டா ஒரு பெரிய ஆர்டிஸ்டை வச்சு லெவல்ல ஏன் பண்ணக்கூடாதுன்னு தோணிது. ஸோ யங்ஸ்டர்ஸ் அப்போ நல்ல அப்கமிங் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தார். நிறைய பேர் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆனா. ஸ்ருதி சாகர் உதாரணத்துக்கு வயலின், ராஜீவ் ஸ்ருதி சாகர் ஃப்ளூட், ராஜீவ் வயலின், அக்ஷய் பாட்டு, இவாளெல்லாம் வச்சு இவர் ஜிஆர்எஸ் மூர்த்தி வீணை, இவாளெல்லாம் வச்சு கல்யாணி சங்கர், இந்த மாதிரி நிறைய பேர் அப்ரோச் பண்ணினேன். எல்லாருமே எனக்கு ஒத்துழைச்சா. அதே மாதிரி கஞ்சிரால வந்து பாபநாசம் சேத்துராமன், சந்திரசேகர சர்மா கடம், பிரசன்னா கடம், இப்படி நிறைய பேரை நான் வந்து அதில் இணைச்சுட்டு இதுக்கு ஒரு ஃப்ரேம் கொடுத்தேன். இதை அப்படியே டெவலப் பண்ணி நாங்கள் ஸ்வரத்தில் இடத்துல எல்லாத்துலேயுமே அதில் புதுமையெல்லாம் புகுத்தி அதுக்கு பெரிய ஒரு பேரை கொடுத்து இந்திர தனுஷ்னு கொடுத்தேன். ஸோ அதை கொடுத்த உடனே கொஞ்சம் ஓரளவுக்கு அப்படியே பாப்புலர் ஆனவுடனே எல்லா சபாலையும் கூப்பிட கிருஷ்ணா. இப்போ கூட லாஸ்ட் இயர் கிருஷ்ணான சபாவில் பண்ணினேன். இந்த மேரேஜ் ஹோட்டலில் ஒரு பெரிய மேளா, மியூசிக் மேளா பண்ணுவோம் ஒரு நாள். அதில் எங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ் எல்லா சபாலையும், இதை தவிர ஹைதராபாத்தில் போய் பண்ணினோம். ஸோ மெனி அக்கேஷன்ஸ் எங்களுக்கு பெரியவா மகா பெரியவா இடத்துல அங்கே ஒரு இது கிடச்சிது. அதே மாதிரி ராகவேந்தர் இதில் அங்கே போய் பண்ணிட்டு வந்தோம். அதே திருப்பதியில் நாத நீராஞ்சனத்தில் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஸோ இது எல்லாமே என்ன, அந்த குரு அருள்னால நம்ம என்ன உழைக்கிறோமோ அந்த உழைப்புக்கு நிச்சயமாக பலன். எப்போ நான் சைட் பக்கவாதியமாக வாசிக்க ஆரம்பிச்சு இப்போ நான் மெயினாக நான் நிறையா பண்ணுறேன் உட்காந்துட்டு. இது வந்து எனக்கு வந்து உண்மையிலேயே ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துட்டு ஒரு வேலையில் இருந்துட்டு இது சும்மா இருக்காமல் இதை ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்கில்லை நம்ம எப்போதும் ஸ்டாண்டர்டாக இருக்கணும் அப்படின்னு உழைச்சி அதை இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது எல்லாமே அந்த குருவோட அருள் தான். இது வரைக்கும் எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்காது. இன்னும் பெருசாக நான் பண்ணி நல்ல இதுவாக இருக்கணும், அவரோட அருளில் பண்ணணும் ஆசை. இதை விட பெருசாக ஒன்று சொல்லணும்னா, என்னோட குருநாதரோடய இப்போ நான் வந்து பெருசாக நினைக்கிறேன்னா அவரோட நான் வாசிச்சுட்டு இருக்கேன். ஓகே, அவருடைய ப்ரெசன்டேஷனான சதுர் கடம், அவர் வந்து எனக்கு வந்து அவர் என்ன சொன்னாலும் நான் செய்வேன். அவர் வந்து அவர் தான் எனக்கு எல்லாமே இன்னி வரைக்கும்.
அந்த விநாயகராம் சார் என்ன சொன்னாலும் நான் செய்யறதுக்கு தயாராக இருப்பேன். அப்படி அவருக்கும் என் மேலே அவ்வளோ ஒரு பிரேமை. ரெண்டு பேரும் அந்த முதல் சந்திப்பு ஆஃப்டர் லாங் டைம், ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் அவரை போய் பார்க்குறேன். என்னை கூப்பிட்டு வாசிக்க வைக்கிறார் 20 to 30 இயர்ஸ்க்கு அப்புறம். ரெண்டு பேரும் அந்த பழசில் அவர் வந்து என்னை ஞாபகம், ரெண்டு பேருக்கு கண்ணில் அழுக ஜலம் வந்து அப்படியே கண்ணில் ஜலம் வருது. இந்த தோளில் தான் அடிப்பார் அவர் வந்து சாதாரணமாக. சரியா அதுனே சரியா வாசிக்காததானே, அதெல்லாம் எங்களுக்கு வந்து ஒவ்வொன்றும் உரம் மாதிரி எங்களுக்கு இதில் போட்ட உடம்பு. நான் சொல்லும்போது குழந்தைகள்லாம் ரொம்ப அடிச்சிருக்கேன்டா, இப்போ நான் ஃபீல் பண்ணேன்னு அழுத போது எனக்கு நானும் அவரும் அழுதுன்னு இருக்கோம், எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா. எனக்கு அது மனசு அது ஒரு சந்தோஷம். என்னன்னா ஒரு குரு ஒரு சிஷ்ய பாவத்தில் அங்கே உள்ள ஒரு அந்த பிரேமை அந்த இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. இதை விட பாக்கி எனக்கு இந்த உலகத்தில் எதுவுமே வேண்டாம். ஆரம்ப காலத்துல இருந்து இன்னைக்கு நீங்க இருக்கக்கூடிய அந்த பொசிஷன் வரையிலும் எப்படி நீங்க கஷ்டப்பட்டு வந்தீங்க அண்ட் என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாத்தையுமே சொன்னீங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் பீயிங் ஹியர். இப்போ நிகழ்ச்சியின் நிறைவா எங்களுக்காக ஏதாவது ஒரு பீஸ். கண்டிப்பா. தேங்க்யூ சார், ரொம்ப அருமையா இருந்தது. உங்களோட இந்த சந்திப்பு நிச்சயமா எங்க எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். மிக்க நன்றி. கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியை நீங்க ரசிச்சு பார்த்திருப்பீங்க. அண்ட் இவருடைய அனுபவங்கள் எல்லாமே நான் சொன்ன மாதிரி ரொம்பவே இன்ஸ்பிரேஷனலா அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. திரும்பவும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில வேறொரு இசை கலைஞரின் இசை பயணத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, it's Sridevi signing off. Have a great day.